Mommy and friends. All our friends are precious. Yeah! Taco, Ramba, Maya, Yip and Boris. Together till the end. Bom, bom, bommy, Bommy and friends. Bom, bom, bommy, Bommy and friends. Bommy and friends! ஹலோ லிப்ரோ, இத பாரு. ஜாங்கிரி எங்க அம்மா ஸ்பெஷலா எனக்காக பண்ணி கொடுத்தாங்க. வாசனை அற்புதமா இருக்கு. இத பத்தி நாள் முழுக்க நினைச்சுக்கிட்டே இருப்பேன். டேஸ்டா இருக்கு. டேஸ்டா இருக்கு. உன்னால சாப்பிட முடிஞ்சிருந்தா நான் உனக்கும் இத கொடுத்திருப்பேன். இதுவா என்னோட ஹோம்வொர்க். இந்த டிஃபரெண்டான ஷேப்ஸ் எல்லாத்தையும் நான் சர்க்கிள்ஸா மாத்தணும்னு சொல்லிருக்காங்க. ரெக்டாங்கிள் அப்புறம் ஸ்கொயர்ஸ் ஆகும். முதல்ல சர்க்கிள்ஸ் எல்லாம் இங்க எடுத்து வைக்கிறேன். இப்போ ட்ரையாங்கிள்ஸ், இப்போ ஸ்கொயர்ஸ், அதுக்கப்புறமா ரெக்டாங்கிள் எடுத்து வைக்கிறேன். இத இந்த இடத்துல வைக்கிறேன். அப்புறம் இத நான் இந்த இடத்துல வைக்கிறேன். அப்புறம் அடுத்தது இங்க. எல்லாம் முடிஞ்சது. ஓ, இத கேக்குறியா? இந்த ஷேப்ஸ் வந்து ரெக்டாங்கிள்ஸ். அப்படி இல்லனா இது ஸ்கொயர்ஸா இருக்கும். இது வெள்ளது. இது என்ன ஷேப்ன்றது டீச்சர் சொல்ல மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லவே இல்ல ப்ரோ, அவங்க எங்க கிட்ட சொல்லல. இதோட ஆன்சர் என்னன்றதை நானே கண்டுபிடிக்கிறேன். டூசில், டீசில், டாசில், உஷ். பேரி பூசஸ். இந்த பிரச்சனைக்கு இது எப்படி உதவி பண்ணணும்னு நினைக்கிற? இது ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா ஆமா ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. ஹலோ எவ்ரிவன், இங்க என்ன நடக்குது? நீ சரியான நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்க. ஸ்னோகல் பெரிஸ பறிக்க ட்ரை பண்றோம். ரொம்ப டெலிஷியஸா இருக்கும், நியூட்ரிஷன்ஸா இருக்கும். அது உன்னோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. டாசோலாண்ட்ல மட்டும் தான் இது உனக்கு கிடைக்கும். இது ஒரு பெரிய ட்ரீட் தான். நீ சரியா சொன்ன. நாம மட்டும் அத பறிச்சிட்டோம்னா இன்னைக்கு முழுக்க நாம அத ரசிச்சு ரசிச்சு சாப்பிடலாம். அடேங்கப்பா அடேங்கப்பா, நம்ம இப்பவே ஆரம்பிக்கலாமா ராம்பா? உன்னதான் சொல்லு. ஓகே, ஆரம்பிச்சிடலாம். ஹே, கொஞ்சம் நில்லு. முதல்ல எல்லாரும் இந்த பிளான கேட்டுக்கோங்க. ஓகே ஓகே. ஸ்னோகல் பெரிஸ பறிக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அத நம்ம கலர் வாரியா தான் பிரிச்சு எடுக்கணும். ஒரு வாட்டி அதை நம்ம பிரிச்சுட்டா அதுக்கப்புறம் அதை சேர்க்கவே கூடாது. கோகோ எக்ஸ்பிரஸோட ரூலே அதுதான். தனித்தனியா பிரிக்கிறதால வர நன்மைகள் இதுதான். சில பெரிஸ வச்சு நம்ம ஜூஸ் கூட போடலாம். சில பெரிஸ வச்சு நம்ம பை கூட செய்யலாம். அப்படின்னா இந்த ஐடியா ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு கலரையும் ஒவ்வொருத்தவங்க பறிக்கலாம். உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல ஐடியா. ஓகே, நீ ப்ளூவை எடுத்துக்கோ. ரெட் எனக்கு வேணும். எனக்கு எல்லோ கலர் பிடிக்கும். அப்படின்னா உனக்கு தான் கிரீன் சரியா இருக்கும். எனது ஆல்ரைட், வாங்க போய் ஆரம்பிக்கலாம். வாங்க. அப்படின்னா சரி, எல்லாரும் உடனடியா போயிட்டு ஸ்னோகல் பெரிஸ பாருங்க. ஹே, வாங்க, வாங்க, வாங்க. யா. நம்ம எதுக்காக இது கலர் தனித்தனியா பிரிக்கிறோம்னு சொல்றியா? ஏன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபிளேவர் இருக்கும். அதனாலதான். வேணும்னா ட்ரை பண்ணி பாரு. இதோட டேஸ்ட் கொஞ்சம் லெமனியா இருக்கு. ஆனா இது ஒன்னும் கசக்கலையே. டேஸ்டா இருக்கு. ரொம்பவே டெலிஷியஸாவும் இருக்கு. கிட்டத்தட்ட பனானாவோட ஃபிளேவர் மாதிரி இருக்கு. ஹே गाइस, இங்க பாருங்க.
முதல்ல நீங்க ரெட்ட தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அது ரொம்ப அருமையா இருக்கு. சாக்லேட் மாதிரி. ஓ அப்படியா? அதிகமா சாப்பிடாத. நீ அதிகமா சாப்பிட்டா அது உன்னோட வயித்தை தான் கலக்கும். அதை மறந்துடாத. ஓ, ஆமால. இங்க இருக்கக்கூடிய சில பெரிஸ் மெடிசன்ஸாவும் யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல இந்த பெரிஸ் எல்லாம் சோப்பாவும் அப்புறம் கேண்டிலாவும் யூஸ் பண்றாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா இதோட ஸ்மெல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓ, ஜெம்ஸும் ஜெல்லியும் இத வச்சு தான் தயார் பண்றாங்க தெரியுமா? இதோ பெரிஸ் எப்பவுமே அட்டகாசம். அத வச்சு சூப்பரான வித்தியாசமான டீஸ் உருவாக்கலாம், காஃபி கூட உருவாக்கலாம். இத வச்சு நம்ம பேக்கிங்கும் பண்ணலாம், டெக்கரேஷன்ஸும் பண்ணலாம். இது ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு விஷயங்களுக்கு இது பயன்படுதுல்ல. சரியா சொன்ன. எப்ப யாராவது பாத்தீங்களா? நானும் நாங்க அவனை தான் பார்க்கல. தேடுறேன். ஹோ, நீ இங்கதான் இருக்கியா? எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போகுது. நான் பேக் முழுக்க எடுத்துட்டு வந்திருக்கேன். வெல் டன், கலக்கிட்டே. இங்க எல்லாரை விட நீதான் ரொம்ப ஃபாஸ்டா இருக்க ஏப். ரொம்ப நன்றி. நான் இப்பவே போய் மிச்சத்தை கலெக்ட் பண்றேன். நான் அடுத்தது தேடி போயிட்டு இருக்கேன். ஆ, ஹா? ஹேய் ஹேய் ஹேய். அவனால எப்படி இத பண்ண முடியுது? எனக்கு தெரியல. வாவ். ஹோ ஏப், ஹோ என்னாச்சு? என்ன காரியம் பண்ணிருக்க? உன்கிட்ட நான் எத்தனை முறை சொன்னேன் இந்த மாதிரி கலந்து எடுக்க கூடாதுன்னு? புரியலையா உனக்கு? நான் வந்து நீ சொன்னது கேட்கலையே. நீ கேட்டதை நான் பார்த்தேன். ஆமா நான் கேட்டேன். ஆ, என்னது? ஓகே ஓகே நான் ஒத்துக்கிறேன். சமாளிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். நீ சொன்னதை நான் கேட்டேன். ஆனா மறந்து போய் இந்த மாதிரி பண்ணேன். நானும் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ஏப். நமக்கு சுத்தமா நேரமே இல்ல ஏப். நீ எல்லாத்தையும் கலந்து பறிச்சு வச்சிருக்க. இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சாகணும். ஆ. அங்க பாருங்க டேசல். அது நம்மளுக்கு உதவி பண்ண நல்லா இருக்கும். ஆனா அது இந்த மாதிரி மிக்ஸ் ஆன ஸ்லோபல் பெரி ப்ராப்ளம்ஸ சரி பண்ணும்னு எனக்கு தோணலப்பா. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆ, என்னது இது? அத பார்த்தா 4 ஸ்லோகன் பெரிஸ். அதுக்கு ஸ்டிக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. நிஜமா அது ஸ்லோகன் பெரி ஸ்டிக்ஸ் தான். அது ஸ்னோகல் பெரிங்கிறதுலாம் சரிதான். ஆனா அதுல இருக்க ஸ்டெக் என்னன்னு தெரியலையே. இல்ல அந்த லைன்ஸ் அந்த பெரிஸ செப்பரேட் பண்றதுக்காக இருக்கு. அத கலர்ஸ் வாரியா பிரிச்சு வைக்க தான் அந்த லைன்ஸ் அங்க இருக்கு. வெல், டாஸல வச்சு அதை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நீங்க ரெடியா? டூசல் டீசல் டாசல் புஷ். அம்மா இது என்னது? என்னது? இதுவா? நிச்சயமா நம்ம ஸ்னோகல் பெரி ப்ராப்ளம சரி பண்றதுக்காக தான் இது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹூரே! ஆனா இது எப்படி நடக்கும்? ஸ்னோகல் பெரிஸ நம்ம இதுல வச்சு தான் பிரிக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனா அது எப்படிங்கறத இதுல வச்சு டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். எல்லாரும் அவங்களுடைய பேக்க கொண்டு வாங்க. ஓகே. ஓஹோ, வாவ். இது ரொம்பவே நல்லா இருக்குல்ல? ஓ, ஓஹோ. இது வேலை செய்யுது. யிப்பே! இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்து ஜாக்கிரதை, உன் பேக் ஃபுல் ஆயிடுச்சு. ஓ நோ! அத நீ எடுத்துருவா. ஓ, டாக்கோ. நீ கலக்கிட்ட ராம்பா. வாவ். வாவ். எல்லாமே முடிஞ்சது. என்ன பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருமே லக்கி தான். இப்பயாவது நீ நல்லபடியா கேளு. நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்.
உனக்கு என்ன தெரியும்? இப்போவாவது என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுதா? என்ன சொல்ற? யார் சொன்னது சொல்லணும்? நான் சும்மா விளையாடுனேன். இவ சொன்னது எனக்கு புரிஞ்சது. எப்பவும் நம்ம எல்லாத்தையும் கேட்டு வேலை செஞ்சோம்னா எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல வந்தா. அதேதான். இப்ப நான் ப்ராமிஸ் பண்றேன், எல்லாத்தையும் நல்லபடியா கேட்பேன். ரெட் அண்ட் ப்ளூஸ் இந்த ரெண்டு ஸ்னோகல் பெரிஸையும் இந்த ஜூஸ் பிரஸ்க்கு நாம கொடுக்கணும். கிரீனையும் எல்லோவையும் இந்த ஸ்னோகன் அவனுக்கு கொடுக்கணும். வாங்க போகலாம். Okay, come on, போகலாம். ஓ, பிரமாதம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன உதவி பண்ணணும்? அந்த முட்டையை உடைச்சு இந்த பவுல்ல போடு. முடியுமா? முடியும். இது ரொம்ப ஈஸியான வேலை தானே. இதோ நான் ஆரம்பிக்க போறேன். ஒரு நிமிஷம் இரு. முதல்ல தெளிவா கேட்டுக்கோ. ஓகே ஓகே. நாம இதுல இருக்கிற ஓட்டை சாப்பிடக்கூடாது இல்லையா? அதனால இத கொஞ்சம் டீசென்ட்டா நாம உடைக்கணும். இதோ இந்த மாதிரி. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. வெறும் முட்டையை மட்டும் போடணும். ட்ரை பண்ணி பார்க்கறேன். ரெயின்போ, ஓடு எதுவும் இருக்க கூடாது. அதானே? இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டே. ஒரு சந்தேகம்னா அத உடனே கேட்டு தெரிஞ்சுக்கோ. புரிஞ்சுதா? ஆ நல்லது. நீ செய்யி, நான் அத பாக்குறேன். கம் ஆன். இது சரியா வேலை செய்யலையே. எல்லாமே நல்லாதான் இருக்கும். நீ கொஞ்சம் பார்த்து செஞ்சா போதும். கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸ் கொடு. அவ்வளவுதான். ஏக்க கரெக்ட்டா வடிச்சிட்டேன். ஓகே கைஸ், ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கோம். இப்ப ஸ்னூபல் பெரி ஜூஸஸ் நமக்கு கிடைக்க போகுது. சீக்கிரம் சீக்கிரம், உடனே ஆரம்பி. ஹே போரஸ், உன் உதவி எனக்கு தேவைப்படுது. இதோ நான் வந்துட்டேன். ஆல்ரைட். நமக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் தேவை. நீ என்னோட ஷோல்டர் மேல ஏறிக்கோ. இப்போ என்ன பண்ண போறோம்? ஹே, நான் எக்க வடிச்சிட்டேன். ஹே, நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? நீ எங்க சரியா உடைச்சிட்ட அதானே? உனக்கு யாரு சொன்னா? ஹே गाइस, அங்க நீங்க என்ன பண்றீங்க? நான் வேணா உதவி பண்ணவா? சொல்லுங்க, நாம இப்ப என்ன பண்ண போறோம்? இது ரொம்ப ஃபன்னா இருக்குமா? சூப்பரா இருக்கு. ஒரு வழியா நமக்கு தேவையான ஜூஸ் கிடைச்சிருச்சு. நீங்க இந்த நாளை காப்பாத்திட்டீங்க. ஹே, நான் சாதிச்சிட்டேன். ஆமா, நம்ம என்ன பண்ணோம்? இது உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்கு. இதோட ஸ்மெல் ரொம்பவே அட்டகாசமா இருக்கு. இதோட சுவை எனக்கு பிடிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் டிஃபரண்ட் ஷேப்ல பண்ணணும்னு நினைக்கிறேன். சர்க்கிள்ஸ், ட்ரையாங்கிள்ஸ், ஸ்கொயர்ஸ், அப்புறம் ரெக்டாங்கிள்ஸ். இப்ப எல்லாமே ரொம்ப அற்புதமான சுவையில இருக்கும். ஓகே, எனக்கு அந்த ரெக்டாங்கிள கொஞ்சம் பாஸ் பண்றியா? ஓ, கண்டிப்பா பண்றேன். அதுக்கு பேரு ஸ்கொயர். அது கிடையாது. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். இப்படி இருந்தாதான் அது ரெக்டாங்கிள். பாத்தியா, 4 பக்கமும் ஸ்கொயரா இருக்கு. ஆனா ரெக்டாங்குலர் பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்காது. 2 பக்கம் ஷார்ட்டாவும் 2 பக்கம் லாங்காவும் இருக்கும். ஓ, நன்றி மாயா, நீ
நீ சொன்னதை வச்சு ஹோம்வொர்க்க நான் ரொம்ப நல்லா முடிப்பேன். நட்புக்குள்ள நன்றிலாம் எதுக்கு? நான் நிச்சயமா அடிச்சு சொல்லுவேன் இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சுவை வேற எதுலயுமே கிடைக்காதுன்னு. யார் சொன்னா? அங்க கொஞ்சம் பாரு. என்ன அது? சீக்கிரம் வாங்க, அது என்னன்னு கொஞ்சம் போய் பார்க்கலாம். ஓ, ஆமா, இது என்னது? இது ஏதோ வித்தியாசமான ஸ்பூன் மாதிரி தெரியுது. அப்படியா? ஒரு சில விஷயத்தை எடுக்க இது உதவியா இருக்கும். அதாவது ரைஸ் மாதிரி. ரைஸ் உண்மையாவே ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ஃபுட். ஆனா ஸ்னோகல்பெரியோட கம்பேர் பண்ணா நிச்சயமா அது சுவர் ரொம்ப பெருசா இருக்காது. சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? Diesel, Diesel, Dazzle, push. Hey, ice cream. வாங்க, சீக்கிரம் வாங்க. பிரமாதம். எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா ஹாட் நியூபெரி சாட்டை விட இது சுவையா இருக்குமான்னு தெரியல. எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கும் தான். ஹே, கொஞ்சம் இரு, எனக்கு புரிஞ்சிருச்சு. ரெண்டுமே வித்தியாசமான உணவுகள். நம்ம ரெண்டுத்தையும் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? அடடா, ஸ்னோகல்பெரி வித் ஐஸா. உண்மையாவே அதோட சுவர் ரொம்ப பிரமாதமா தான் இருக்கும். நான் அடிச்சு சொல்லுவேன். அற்புதம். வாங்க போகலாம். Come on. ரொம்ப டெலிஷியஸா இருக்க போகுது. என்னோட வீட்டுக்கு போயிட்டு நான் நாப்கின்ஸ் எடுத்துட்டு வர போறேன். நான் வரதுக்கு முன்னாடி யாரும் சாப்பிடாதீங்க. ஹே டாக்கோ, ராம்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணு. எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? ஓ சாரி, இந்த புது ஐட்டம் என்ன ரொம்பவே மனசு பறிக்குது. எனக்கு தெரியும் நண்பா, நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். லா லா லா, எடுத்துக்கோங்க. சூப்பர், நன்றி. இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். Dazzle land, a magic land, a place for fun and a place for dance. Can you do the dazzle dance? Come on, it's so much fun. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக புது கேமை கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு லிசனிங் கேம். நீங்க எல்லாரும் கேட்க தயாரா இருங்க. இது ஃபன்னா இருக்க போகுது. இப்போ உங்க முன்னாடி கிரீன் கலர்ல ட்ரையாங்கிள் ஷேப்ல இப்போ உங்க முன்னாடி ஸ்னோபல்பெரி இருக்கு. ஸ்கொயர் எல்லோ சர்க்கிள் இருக்கு. அப்புறமா ப்ளூ ரெக்டாங்கிளும் இருக்கு. ட்ரையாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள், அப்புறம் ரெக்டாங்கிள். ஓகே, இப்போ நான் புது ஆர்டர்ல வைக்க போறேன். நல்லா கேட்டுக்கோங்க. கரெக்டான ஆர்டர் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அதை ஒரே தடவை தான் சொல்லுவேன். ரெடியா? ரெக்டாங்கிள் முதல்ல, சர்க்கிள் ரெண்டாவது, ஸ்கொயர் மூணாவது, அப்புறம் ட்ரையாங்கிள் நாலாவது. இப்போ எது கரெக்டான ஆர்டர்னு சொல்லுங்க. நீங்க டாப் லைனை சூஸ் பண்ணீங்கன்னா அதுதான் சரி. நான் சொன்ன மாதிரி ரெக்டாங்கிள், சர்க்கிள், ஸ்கொயர், அப்புறமா ட்ரையாங்கிள். ஓகே, வாங்க நம்ம இந்த கேமை மறுபடியும் விளையாடி பார்க்கலாம். ஆனா இந்த தடவை ஸ்னோபல்பெரிஸ் உங்களுக்கு நான் கலர்ஸை வச்சு காட்ட போறேன். எல்லாரும் இப்ப ரெடியா இருக்கீங்களா? yellow கலர், ப்ளூ, கிரீன் அண்ட் ரெட். இப்ப கரெக்டான ஆர்டரை நீங்க தான் சூஸ் பண்ணணும். நீங்க டாப் லைனை மட்டும் சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க சொல்றது ரைட். நான் சொல்றது என்னன்னா yellow கலர், ப்ளூ கலர், கிரீன் கலர் அண்ட் ரெட் கலர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம டான்சிங் பண்ணலாமா? ஹலோ எவ்ரிவான், ராம்போ வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, என்னோட ஷேப்ல எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. சரி, உடனே வாங்க நாம கேம் விளையாடலாம். அதுல நான் உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ காட்டுறேன். நான் தேடிட்டு இருக்க ஷேப் எது அப்படிங்கறது இது மூலமா தெரிஞ்சிரும். என்ன, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, நான் அதை நம்புறேன். ஓகே, இத கொஞ்சம் பாருங்க. இதுல இருக்க எல்லா ஷேப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி,
இப்ப நான் தேடிக்கிட்டு இருக்கிறது ஸ்கொயர். இங்க ஸ்கொயர் ஷேப்ல ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்க எல்லாருக்கும் நான் ஒரு க்ளூ கொடுக்கறேன். அது பார்க்கிறதுக்கு இப்படி இருக்கும். என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க சொன்னது சரி. இதுதான் அந்த ஸ்கொயர். 4 பக்கமும் ஒரே சமநிலையில இருக்கும். இந்த தடவை உங்களால 2 ஷேப்ஸ் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்ப நாம சர்க்கிளையும் ரெக்டாங்குலரையும் கண்டுபிடிங்க. முதல்ல நீங்க சர்க்கிளை கண்டுபிடிங்க, அப்புறம் ரெக்டாங்கிள். ஓகே, உங்களுக்கான நேரம் முடிஞ்சது. இது இருக்கு பாத்தீங்களா? இதுதான் சர்க்கிள், அப்புறம் இது ரெக்டாங்கிள். உங்க எல்லாருக்கும் தெரியுமா என்னோட ஃபேவரட் ஷேப் எதுன்னு? அது ட்ரையாங்கிள் தான். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஹே, ட்ரையாங்கிள் இப்ப எங்க போய்கிட்டு இருக்கு? ஹே ட்ரையாங்கிள், உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். எங்கேயும் போகாத. Put your hands in the air with the needle and there. Turn yourself all around and jump up, jump down. Come on and do the dazzle dance. Dazzle, dazzle, dazzle. அச்சச்சோ, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்ப போயாகணும். எல்லாருக்கும் பை பை. பாய். ஓலே ப்ரோ, இந்த அட்வென்ச்சர் ரொம்பவே யம்மியா இருந்தது. ஏன் உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாதது ஏதாவது இருக்குமா என்ன? என் ப்ராப்ளத்தையே கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது நான் அந்த ட்ரையாங்கிள் பத்தின ப்ராப்ளத்தை சொல்றேன். கடைசியா நான் லிசனிங் ப்ராப்ளத்தையும் கண்டுபிடிச்சேன். இப்ப அம்மாவோட சாப்பாடை சுவைக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் டீச்சர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை நல்லபடியா கவனிப்பேன். அது மட்டும் இல்ல, எனக்கு தெரியாத அந்த விஷயத்த மாயா தான் எனக்கு கத்து கொடுத்தா. தெரியுமா? காகத்திலேயே சிறந்த காகம் மாயாவா தான் இருக்கும். இதுக்கு பேர் ஸ்கொயர். எல்லாமே ஒரே ஷேப்ல இருக்கு. அப்புறம் இதுதான் ரெக்டாங்கிள். 2 பக்கம் இந்த மாதிரி, இந்த 2 பக்கம் இந்த மாதிரி. அதாவது கிட்டத்தட்ட ஒன்ன மாதிரி.